100% எந்த இடத்துல நெஞ்சுறுத்தலும் சொல்லுவேன். விசிகா எந்த இடத்துல சரணடைய தேவையும் இல்லை. எங்க தலைவர் அப்படி எந்த முடிவு எடுத்ததில்லை. பாமகவும் கலந்துக்கலாம்னு சொல்லி இருக்கலாமே. சாதியவாத கட்சி பட்ட காயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. முரண்பாடு அணுகுமுறையில் நிறைய சிக்கல் இருக்கு. மதுவை ஒழிக்கிறதா எனக்கும் என்னன்னா கடையை மூட முடியும். படிப்படியா குறைப்பாங்க. வந்தவொடனே ஆட்சிக்கு வந்து 500 கடைகளை குறைச்சாங்க. இப்ப எத்தனை கடையை குறைச்சிருக்காங்க? அதற்கு பிறகு படிப்படியா குறைப்பாங்க. வைக்கிறது யாரு? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். அல்ல மாற்று கருத்துல நீங்க என்னதான் கொஸ்டின் வளைச்சு வந்தாலும் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் யார் இருந்தா? பிஜேபி தானே இருக்கு. நீங்க தானா வரிஞ்சு கட்டிட்டு சட்டத்தை ஏற்ற முனைக்கிற மத்திய அரசு, மோடி அரசு ஏன் மது ஒழிப்புல கொண்டு வந்தா? நானே கொண்டு வரணும் சார். 3 வருஷமா ஆட்சியில இருக்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தலித் முதல்வராக கூடிய சூழல் இல்லை சொன்னது திருமாவளவன் அவர்கள். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது திருமாவளவன் அவர்கள். மது ஒழிப்பு தான் ஒரே தீர்வு, மதுவை ஒழிக்கணும் இங்க இருக்கக்கூடிய அரசு சொன்னது திருமாவளவன் அவர்கள். அது யதார்த்தமான இருக்கலாம். அது யார சார் கேள்விக்கு உள்ளாக்குது? காவல்துறை கேள்விக்குள்ளாக்குது. காவல்துறை யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? முதலமைச்சர் கண்ட்ரோல் தான் இருக்கு. அப்ப யார கேள்விக்கு? அதன் பிறகு உடனே அதிரடி மாற்றம் வந்திருக்கா இல்லையா? நீங்க திமுக அதிமுக கூட்டம் விசிக திமுக கூட்டம் இருந்து எப்ப வெளியேறும் இளவு காத்த கிளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற வார்த்தை அது எங்க இருந்து வருதுன்னு கேட்கணும். அது யாரு பண்றாங்க? இப்ப அவர் குறிப்பிடுறது வந்து திமுகவுக்கு கொடுக்கிற ஒரு நெருக்கடியோ? அப்படிலாம் இல்லைங்க. நெருக்கடி நாங்க அப்படியா இருந்தா போன தடவை 6 சீட்டுக்கு கையெழுத்து பண்ணோம். ஏற்கனவே 10 கொடுத்தாங்கல்ல. அப்படியா இருந்தா 21 நாங்க யாருக்கே ஒத்துக்கிட்டோம். எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எங்களுடைய இலக்கு அடையணும். கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்த திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த எலெக்ஷன்ல முன் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி? இல்ல, எங்களுக்கு கோரிக்கை வைப்போம். எப்படி வைக்கிறோம்? அதுல 30 காலத்துல வைக்கிற இன்னும் நாளைக்கு வைப்போம், என்னைக்கு வைப்போம். கோரிக்கை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா ஏத்துக்கலன்னா சூழல் மாறுங்க. ஏன் மாறாது? எல்லா மேடையும் சொன்னாங்க, இதே எல்லா ஊடகவியாலும் சொன்னாங்க, திமுக கூட்டணியில் போய் எந்த கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு. இந்த தடவை கிடைச்சிருக்காங்களா? அவங்க யார் பகல் கனவு காணுன்றாங்களோ பகல் கனவு பலிக்காது. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமிகு கிட்டு அவர். சார் வணக்கம். வணக்கம். மது ஒழிப்பு மாநாடு யாருக்கு எதிராக பண்றீங்கன்னு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருங்க. மாநாடு நடத்த சொன்னது மக்கள் தான். இந்த சம்பவம் இந்த இன்சிடென்ட் கள்ளக்குறிச்சியில் நடந்த உடனே தகவல் கிடைச்ச உடனே தன்னுடைய பயணத்தெல்லாம் ரத்து பண்ணிட்டு 2-3 கட்சி மூத்த நிர்வாகி கட்சி நிகழ்ச்சி அனைத்தையுமே ரத்து பண்ணுறாரு. தொகுதி நிகழ்ச்சியும் ரத்து பண்ணுறாரு. ரத்து பண்ணிட்டு நேராக கள்ளக்குறிச்சி பயணிக்கிறார். 2 நாள் இருக்கார். 2 நாள் மக்களை சந்திக்கிறப்ப பெண்கள் தாய்மார்கள் ஒரே குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க. அப்பா, மகன், மருமகன், இப்படி வாரிசுகள், மனைவி, லேடிஸும் இருக்கிறாங்க. 4 பேர் 5 பேர் ஒரு குடும்பத்தில் மொத்தமாக இருக்கிறப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்களும் தன்னோட அங்கே இருக்கிற குழந்தைகள், மிச்சம் இருக்கிற உயிரோடு இருக்கிற குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை சொல்லுது, நீங்கள் கொடுக்குற பணம் வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்ற, எங்கள் அப்பா உயிரை உண்டாக்க முடியுமா? எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா எல்லாமே சம்பாதிக்க முடியுமா? இந்த பணத்தை வச்சு அரசாங்கம் அப்போ 10 லட்சம் அறிவிச்சோன்னா அந்த அறிவித்த பணம் வந்து எங்களுக்கு எது உயிரை உண்டாக்குமா? அதனால் பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. டாஸ்மார்க்கை போடுங்க, இதுதான் மக்கள் வச்சு கோரிக்கை. சாமி, இந்த டாஸ்மார்க் கூட சாமி, இது மக்கள் வச்சு கோரிக்கை. நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் சொன்னால் முதல்வர் கேட்குறான்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆக மக்கள் வச்ச கோரிக்கை தான், பெண்கள் விதவையான தாய்மார்கள் வைத்த கோரிக்கை தான் முதலமைச்சர் கவனத்துக்கு போகணுங்கிறதுனால தான் முதலமைச்சர் நீங்கள் சொன்னால் கேட்பாரு. நிறைய விஷயங்கள், நிறைய கோரிக்கைகள், சட்டத்திட்டங்கள், மக்கள் பிரச்சனை சொல்லியிருக்கீங்க, செஞ்சிருக்காரு. அந்த பார்வையிலிருந்து பெண்கள் வச்ச கோரிக்கை தான். பொதுவாழ்வுக்கு முதல் நாள்ல இருந்து திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சொல்றது மதுவை ஒழிக்கணுங்கிறதுக்காக குரல் கொடுக்கிறாரு. ஆனா இப்ப அந்த விஷயத்துல சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு எதிராக இன்னும் தீவிரமா அதுல பேச வேண்டியது கட்டாயமா, இல்ல தேசிய கொள்கையை உருவாக்கணும்னு சொல்ற இடத்துலயே ஏதோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. தமிழிசை அவர்கள் குறிப்பிடும் போது முதல்வர் அவர்களை பாக்குறதுக்கு முன்னாடி சிறுத்தையாக சீறியவர் இப்ப வந்து சிறுத்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்கல்ல. இல்ல, அது முதல்ல அவங்களுடைய பார்வை என்னைக்குமே விசிகா விமர்சனம் பண்ணுங்கிற அந்த பார்வையில் தான் பேசுவோம். தவிர தேசிய கொள்கை அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்திருந்தாலும் பட் மக்கள் வச்ச கோரிக்கை அடிப்படையில் தான் சம்பவம் நடந்த 3ஆம் நாளே சென்னையில் ஆர்ப்பாட்டம். உங்களுக்கு தெரியும், ஆர்ப்பாட்டம் நடத்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களுடைய வழியிலிருந்து அறிவிக்கப்பட்டது தான் அந்த மாநாடு. எங்களுக்கு யாரும் மற்றவங்க சொல்கிற மாதிரி நெருக்கடியோ அல்லது எங்களுக்கு பின்புலமோ யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்க, அல்லது எங்களை வந்து பயந்துகிட்டு இருக்காங்க, நாங்கள் யாருக்கும் முட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை.
அது தமிழிசை அவர்கள் சொன்னது மாதிரி நாங்கள் வந்து பின்வாங்கணும் எங்களுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் கூட்டணியில் இருக்கோம். இங்க மதுவை யாரால ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? மத்திய மாநில அரசுகள் தான் இதை ஒழிக்க முடியும். இப்போ இது ஒரு சின்ன தகவல் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாராளுமன்றத்தில் கள்ளக்குறிச்சி விஷயத்தை, இந்த சம்பவத்தை பாராளுமன்றத்தில் பேசுகிறார் தலைவர். மற்ற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மீது மன்னிக்கவும் எம்பிக்கள் பேசுகிறாங்க. இதை போய் உங்கள் மாநில அரசிட்ட சொல்லுங்கிறாங்க. பல்வேறு விஷயங்களை வந்து மாநில அரசு சொல்லுங்கிறாங்க. அப்போ இது வந்து தேசிய கொள்கையாக மாற்றணும்னு எங்கள் தலைவர் தான் பேசுகிறார். இது தேசிய மத்திய அரசோட தொடர்புள்ள பிரச்சனை இது. அப்போ தேசிய கொள்கையை அறிவிங்க மத்திய அரசு அப்படின்னு முதல்ல பேசுகிறார் தலைவர். அதன் பிறகு மற்ற திமுகவுடைய எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கொறடா எல்லாருமே பேசுகிறாங்க. அது மாற்றுக்கிறது இல்லை. இது தேசிய கொள்கை ஏன் அறிவிக்கணுங்க? இப்போ பல்வேறு விஷயங்களை வந்து மக்களுக்கு எதிரான சட்டங்களை உடனே மத்திய அரசு கொண்டு வருது. பொது சிவில் சட்டம் அது ஒரு உதாரணம். ஆனால் இது ஏன் தேசிய கொள்கை? அதில் இருக்க இன்வால்மெண்ட்டாக எடுத்த மத்திய அரசு, மோடி அரசு ஏன் மது ஒழிப்பில் வந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராகவே இருக்கட்டுமே, தமிழ்நாட்டுக்கு வைக்கிற கோரிக்கை அவருக்கு அந்த மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கையாகவே வச்சதாக இருக்கட்டுமே. இப்போ பொது சிவில் சட்டத்தில் ஆர்வமாக எடுக்கிற மத்திய அரசு, இதேபோல் மது ஒழிப்பு, பூரண மது ஒழிப்புல மாநில மத்திய அரசு ஏழு அதில் ஆர்வம் காட்ட மாட்டேங்குது. புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் முதல்வர் திருமாவளவன் அவர்கள் சந்திக்க போகும்போது நீங்களும் உடன் சென்றீங்க. முதல்வர் அவர்களை சந்திக்கும் போது நீங்களும் அங்கே இருந்தீங்கனால கேட்குறேன். எனக்கும் மதுவை ஒழிக்கணுங்கிறது தான் என்னன்னு சிஎம் பேசினார்னு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்ச திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடாரு. மதுவை ஒழிக்கிறது தான் எனக்கும் என்னன்னா கடையை மூட முடியுமே. இல்லைங்களே, சொல்றது கரெக்டு, 100% சொன்னது உண்மைதான். அதே தமிழக முதல்வர் தேர்தல் இருக்கு 2014 என்ன சொல்லிருக்காங்க? படிப்படியாக டாஸ்மாக் கடை 2014 பூர்ண மதுவிலக்குன்னு சொன்னாங்க. பூரண மது இருக்கு. அதன் பிறகு வந்த தேர்தல் வந்து படிப்படியாக குறைப்பாங்க. வந்த உடனே ஆட்சிக்கு வந்து 500 கடைகளை குறைச்சாங்க. இப்ப எத்தனை கடையை குறைச்சிருக்காங்க? அதற்கு பிறகு படிப்படியாக குறைப்பாங்க. டார்கெட் வைக்கிறது யாரு? இல்ல என்ன டார்கெட் வைக்கிறது யாரு? டாஸ்மாக்ல இவ்வளவு நம்ம சம்பாதிக்கணும், அதுல இருந்து நிதி எடுக்கணும்னு டார்கெட் வைக்கிறது யாரு? அதுதான் எங்க தலைவர் வேதனை வெளிப்படுத்துற ஒரு IAS ஆபீசரை போட்டு வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரத வருத்தப்படுறோம்னு சொல்லி பல மேடைகளை சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் சந்திப்பு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் போய் பார்த்தோன்னே எடுத்தவுடனே நாங்கள் ஒரு 4 கோரிக்கைகள் வைத்து கொடுக்குறோம். தலைவர் கோரிக்கை மனு கொடுக்குறாரு. படிப்படியாக குறைங்க, இத்தனை ஆண்டு காலத்தில், இத்தனை மாத காலத்தில் எத்தனை கடைகளை குறைப்பீங்கன்னு ஒரு தனக்கான ஸ்டைலில் கொடுக்குறாரு. 4 கோரிக்கை வச்சு கொடுக்குறாரு. ஒரு கால அட்டவணை கொடுங்கன்னு கேட்குறாரு. அவருடைய கோரிக்கை தொடர்ந்து கொடுத்தாரு. இது இன்று நேற்றல்ல, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிங்கிற ஒரு நிலையிலேருந்து இந்த இயக்கமாந்து கட்சியமான அப்போயிருந்தே விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய இளைஞரணியுடைய கட்டமைப்பில் கொள்கையே இருக்குது. 10 கட்டளையில் அது முதல் கட்டளை. அது மது ஒழிப்பு, மது பழக்கம் உள்ளவர்கள் கட்சியில் உறுப்பினர் ஆகக்கூடாது அந்த இளைஞரணியில் அப்படிங்கிற ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அடுத்த கட்டமைப்பு திமுக மற்ற இளைஞரணி இருக்கிறப்ப எங்கள் இளைஞர்த்தைகள் அமைப்பு. அது கட்டளையில் 10 கட்டளை முதல் கட்டளை அதுதானே வச்சிருக்காரு. வேளச்சேரி தீர்மானம் 2007 அப்ப இருந்து வச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருந்து வச்சிருக்காங்க. அவருடைய கொள்கையை புரிஞ்சுக்க முடியுது, அவருடைய நிலைப்பாடை புரிஞ்சுக்க முடியுது. அதுல இங்க திமுக கூட கூட்டணியில இருக்கும்போது அவங்க நினைச்சா அவங்களுக்கும் அதுதான் கொள்கைன்னு வெளியே சொல்லும் போது நினைச்சா மூட முடியுமே அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல இப்ப இந்த பேர் சம்பவம், மரக்கான சம்பவங்கள், கள்ளக்குறிச்சி சம்பவங்கள், பல ஆயிரம் பேர் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. பெரிய பெரிய இன்சிடென்ட் நடக்குது, பெரிய பெரிய சம்பவங்கள். மரக்காணத்தில் 22 பேர் மேல இருந்திருக்காங்க, 68 மேல இறந்திருக்காங்க. இந்த பேரை பார்க்குறப்பதான் இது ஏன் நாம கேட்கக்கூடாது, நாம ஏன் மீண்டும் அரசு கேட்கறது? அந்த கோரிக்கை ரொம்ப நியாயமானது, அதுல நான் வந்து எந்த இடத்துலையும் முரண்படல. அப்படி போய் நீங்க சிஎம்கிட்ட சொல்லும் போது எனக்கும் அதுதான் கொள்கைன்னு சிஎம் சொல்லும் போது அன்னைக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 1000 கடையை மூடி இருக்க முடியுமே. இன்னும் அந்த விஷயத்துல தான் என் தலைவர் சொன்னது, போய் கோரிக்கை வைத்த உடனே முதலமைச்சர் எடுத்த எடுப்புல நாங்களும் எதிர்பார்க்கல, உண்மையிலும் எதிர்பார்க்கல. எந்த ஒரு வெளிப்படையாக சொன்னாங்க முதல்வர். உடனே அந்த கொள்கையில் நாங்கள் உடன்படுறதுனால தான் உடனே அமைப்பு செயலாளர் RS பாரதியும் TK இளங்கோவன் செய்தி வெளியீட்டுத்துறை செயலாளரையும் உடனே அறிவிக்கிறாரு. இதே விசிக எடுத்த முயற்சிக்கு, தலைவர் எழுச்சி தமிழ் எடுத்த முயற்சிக்கு ஒரு ஆளுங்கட்சியில் பிரதிநிதி அனுப்புனா தலைவரை எங்கள் தலைவர் தர மற்றவர்கள் யார் எங்களை விமர்சனம் மற்ற தலைவர்கள் போய் சொன்னால் ஆகோ ஓகோன்னு ஊடகங்கள் பெரிய கொண்டாடி இருப்பாங்க, மற்ற கட்சியில் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருப்பாங்க மாட்டாங்க. ஏன்னாக்கா இன்னாரு கோரிக்கை பாமக அவரும் குறிப்பிட்ட சொல்ற ராமதாஸ் ஐயா டாக்டர் மருத்துவரை போய் இதே கோரிக்கை முதலமைச்சர் சொன்ன உடனே ஆளுங்கட்சி 2 பேர்த்து அனுப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இதே ஊடகங்கள் விசிகாவுடைய வளர்ச்சி பிடிக்காத விமர்சனம் பண்ற சில ஊடகவியாளர்கள் ஆகா ஓகோன்னு கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் விசிகா அந்த கோரிக்கையில் வந்து ஆளுங்கட்சியினர் ஒரு 2 பிரதிநிதி அனுப்புறப்ப அப்போ நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை சொல்றாங்க. 100% எந்த இடத்துல நெஞ்சுறுத்தணும் சொல்லுவேன். விசிகா எந்த இடத்துல சரணடைய தேவையும் இல்லை, எங்கள் தலைவர் அப்படி எந்த முடிவு எடுத்ததில்லை. அதை பல உதாரணங்கள். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திமுகவில்
2001 திமுக சின்னத்தில் நின்று எடுத்தார். மக்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதி உள்ளாட்சி மன்ற பிரச்சனைகளை பேச முடியலங்கிறதுனால பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி விஷயங்கள் பேச முடியாத ஒரு காரணத்தால் 2004 தேர்தலில் வந்து நாங்கள் தனித்து நிற்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் இருந்தோம். அந்த ஒரு இடையூறு வந்துடக்கூடாது, முரண்பாடு வந்துடக்கூடாதுன்னு மக்கள் பிரதிநிதி பேச முடியாத சபையில் ஏன் அந்த உறுப்பினர் பதவின்னு தூக்கி எறிச்சிட்டு வந்தார். இன்றைக்கி யாராவது ஒரு வார்டு கவுன்சில் ரிசைன் பண்ண தயாராகாங்களா? ஒரு மாவட்ட கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், ஒரு எம்எல்ஏ யாராவது? புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு முதலாக வந்து எங்கள் கட்சிக்கு கிடைத்த முதல் உறுப்பினர். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் எழுப்புறதுக்காக சட்டமன்ற மக்கள் மன்றத்துக்கு போகிறோம். முதல் பதவியவே 2 வருஷம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்த தலைவர். எப்படி அதுல எப்படி வந்து நாங்க சமாதானமாகணும்? இப்படி அதன் பிறகுதான் எங்களுக்கான வீரியமே. எங்களுக்கு அதுல எந்த ஒரு பின்னடைவும் இல்லை. அந்த விஷயங்கள் குறித்த கேள்விகள்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி மது ஒழிப்புக்கு முன்னிறுத்தி மதுவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தணும்னு திட்டமிட்டு மகளிர் மாநாடா அதை பிளான் பண்ணி நடத்துற விஷயம் வந்து அதை விமர்சிக்கிறவங்கிறத இன்னைக்கு யாருமே கிடையாது. இது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் அதே கருத்தோட தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் மது ஒழிப்பு தான் பிரதான எண்ணம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பேசாம பாமகவை பாஜகவையும் அழைச்சிருக்கணும்ல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, 100% நாங்கள் மறுக்கலை. அதை அரவணைக்கிறதுல எங்களுக்கு தயக்கம் இல்லை. அதில் நாங்கள் தெளிவாகவே இருக்கோம். 2004 தமிழ் பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கணும். உங்களுக்கு தெரியும் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? நாங்கள் எந்த அணியில் இருந்தோம்? திமுக அலைன்ஸில் இருக்கோம், திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். ஆட்சி 2006 யார் ஆட்சி? தலைவர் கலைஞர் ஆட்சி. 2004 2001 6 வருஷம் பாமகவோட தேர்தலே சந்தித்தோம். அப்போ தமிழ் பேர் ஏற்புங்கிற நிலை வந்தது. பெயர் பலகையில் வந்து ஹிந்தி, இங்கிலீஷு, அந்தந்த மாநிலம் கன்னடம், மலையாளம் அந்த எழுத்துக்கள் அதிகமாக போடுறாங்க. அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வராங்க, சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்துக்கு உடனே வந்து தமிழில் தான் பெரிய எழுத்து இருந்துச்சு. தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்குறாரு எங்கள் தலைவர். உருவாக்கிட்டு இடையில தான் வந்து தமிழறிஞர்கள் பாவலர் ஐயா அறிவுமதியோட தலைமையில் தமிழறிஞர்கள்லாம் போய் தோட்டத்தில் போய் பேசி மருத்துவர் ஐயாட்ட பேசி இன்றைக்கி 2 பேரும் ஒன்றா இணையணும், எவ்வளோ நாள் தான் முரண்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் 2004 தலைவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 17 இதே சர்ப்டி தியாகராஜ அரங்கம் கைகளை பிடித்தார். இந்த பிடித்த தம்பியுடைய கரம் என்னுடைய கரத்தை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னார். யார் பிரித்தது? ஒன்றா நின்று தான் போராடணும். ஈழத்தமிழ் பிரச்சனை ஒன்றா நின்று தான் போராடணும். 2009 தேர்தலுங்க, தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. எந்த தலைவராக ஒரு எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட் ஆன பிறகு ஒரு முதல்வரை வந்து சந்தித்து உடனே ரிசைன் பண்ணுறாருல, ரிசைன் பண்ணுங்க, வேணாம், தேர்தலில் நிற்கலை, யாராவது என்னுடைய பிரதிநிதி ஒருத்தர் அனுப்புகிறேன் அப்படி. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஈழத்தமிழ் பிரச்சனை உண்ணாவிரதம் இருந்தாலும் மரமில் நகரில் ஏதாவது எழுதி வச்சுட்டு போனாரா? யாருக்கு அறிவிச்சுட்டு போனாரா? சும்மா போய் பார்வையிட போனால் தன்னிச்சா முடிவு எடுத்து போய் உண்ணாவிரதம் உட்காந்தாரு, துணிஞ்சு உட்காந்தாரு. இன்னும் 2 நாள் மட்டும் அந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்தால் மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருப்பாங்க, அது விடை கிடைச்சிருக்கும். அப்போ யாருக்கு எடுத்தது? யாருடைய சூழ்ச்சிது? அப்போ முதல்வர் என்ன சொன்னார்? எங்கள் ஆட்சியை கலைக்கிறது உளவுத்துறை சொல்லுது ரிப்போர்ட்டு, திமுக ஆட்சியை கலைக்கிறதுக்கு விசிகா எங்கள் தலைவர் பேரை சொல்கிறாங்க. அது அப்படின்னு திமுக பிரதிநிதி வந்தாங்களா இல்லையா? அதன் பிறகு எல்லா கட்சி தலைவர் வந்தாங்களா? சசிகலா நடராஜன் அவங்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் தலைவர் உண்ணாவிரதம் இருக்காரு. பழனிநெடுமாறன் பேச்சை கேட்டு இப்போவும் சொல்லுங்க. நேற்றுக்கு முதல் நாளுக்கு ஒரு பத்திரிகை மாநாட்டில் பழனிநெடுமாறோட நட்பு என்பது வேற, கொள்கை என்பது 2 வேறுபாடு இல்லை சார் தமிழ்நாட்டில். அப்போ அப்படி இருந்த மருத்துவர் ஐயா ஏன் வந்து பிரச்சனையை அவராக உருவாக்கிட்டது? ஏன் அவர் தேர்தல் தோல்விக்கு பயந்துட்டு தான், அவர் தொடர் தோல்வி காரணம் தான் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய வன்மத்தை உருவாக்குனார், கலவரத்தை உருவாக்குனார். அது யாராவது வந்து நம்ம அப்போ வந்து அந்த காயத்துக்கு மருந்து இருக்கா? தீர்வு ஆகுமா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? இந்தமாரி உங்களை போன்றவர்களோ அல்ல மற்றவர்களோ பேசுகிறாங்களே, அதே தமிழ் தேசிய உணர்வாளர்கள் சொல்லி தானே ஒன்று சேர்ந்தாங்க. அவர்களுக்கு மதிப்பு இல்லையே, அந்த தொடர்பு ஏன் துண்டிக்கப்பட்டது? பதவிக்காக என்ன வேணா பண்ணுவாரு. ஏன் வந்து திருமாவளவன் அவர்கள் ராமதாஸ் அவர்களை விட்டு பிரிஞ்சாங்கிற விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது சார். திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமே பல்வேறு முரண்கள் இருந்திருக்கு. அதற்கு பிறகு கூட்டணியாக கொள்கையாக ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தேர்தலையே ஒரு 3-4 எலெக்ஷனை தொடர்ந்து சந்திக்கிற அளவுக்கு கூட்டணியா இருக்கும்போது மதுவுக்கு எதிராக எப்படி திருமாவளவன் அவர்கள் முன்னின்று அவர் பொதுவாழ்வுக்கு வந்த நாள்ல இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரோ அதே அளவுக்கு இன்னும் சொல்ல போனா நீங்களே கூட அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை விட அதிகமா மது ஒழிப்பு விஷயத்த பேசுறது ராமதாஸ் அவர்கள். இப்போ மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தும் போது அதுல அவரை இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் நல்லா சரியா யாரையும் தனிப்பட்ட முறையில் இன்வைட் பண்ணல. அன்னைக்கு கூட நாங்கள் வந்து சிஎம் செஞ்சது மனு தான் கொடுத்தோம், கோரிக்கை மனு தான் கொடுத்தாரு. யாரும் தனிப்பட்ட பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் கேட்டதுக்கு தான் அதிமுக அழைப்பீங்களா, யார் வேணா கலந்துக்கலாம்,
அதுவே சரியான ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியை யார் வேணாலும் கலந்துக்கலாம்னு போற போக்குல கூப்பிடுறது சரியான ஒரு விஷயம் இல்ல. போற போக்குன்னு சொல்லி நாங்க எந்த முடிவும் எடுக்கலையே, அனைவரும் கலந்துக்கலாம். இப்ப நதிநீர் சிக்கலுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்களா இல்லையா தமிழ்நாடு அரசு? எல்லா கட்சியும் கலந்து, பாமகவும் கலந்து, எல்லா கட்சியும் இல்ல. காவேரி பிரச்சனை வருது, அங்க உட்காராங்களா இல்லையா? மொழி கலந்துக்கலாம் சொல்லும்போது பாமகவும் கலந்துக்கலாம்னு சொல்லி இருந்திருக்கலாமே. அது வந்து சாதியவாத கட்சி, பட்ட அனுபவங்கள், பட்ட காயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. முரண்பாடு அணுகுமுறையில் நிறைய சிக்கல் இருக்கு. அவர் வாழ்த்து சொன்னார். முதல் நாள் 2 நாள் முன்னாடி அன்புமணி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து நாங்க கலந்துக்கிறனால வாழ்த்துறோம்னாரு. அதே போல அவங்களும் நடத்த நாங்க வாழ்த்த தான் போறோம். அதுல ஒன்று மாற்றுக்கிறது இல்லையே. அதுல வந்து சில நெருடல் இருக்குங்க. தேர்தல் பாதை இப்ப 2021 தேர்தல் அப்ப எங்க உயர்மட்ட குழு என்ன முடிவெடுத்திருக்கு? பாமக பாஜக அணியில் நாங்க இருப்போம். அப்படி இருந்தா புரிஞ்சுக்க முடியுது சார். பட் இது வந்து ஒரு பொதுமக்களுக்கான பிரச்சனை. இந்த பிரச்சனையில எல்லா கட்சிகளையும் அழைத்து, அதுவும் மதுவுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய பாமகவை அழைச்சிருந்தா இன்னும் திருமாவளவன் அவர்கள் அரசியல் ரீதியா ஒரு படி மேல போயிருப்பாருங்கிறது பல பேரோட பார்வை இல்லையா? கரெக்டா. அது நீங்க சொல்ற 100% உண்மை, மறுக்கலாம் இல்ல. ஆனால் உள்ள இணக்கமான சூழல் இல்லையே, கடுகளவும் இல்லையே. தலித் அல்லாத கூட்டமைப்பு யார் உருவாக்குனா? எங்க தலைவருக்கு எதிராக ஊரா போய் என்ன யார் பிரச்சாரம் பண்றா? கோகுல்ராஜ் படுகொலை எப்படி நடந்தது? இதெல்லாம் காரணம். பல படுகொலை இதான் காரணம். இது இந்த தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்குனது எப்படி? சங்கர் படுகொலை எப்படி நடந்தது? உடுமலைப்பட்ட சங்கர் படுகொலை யார் தூண்டுதல் நடந்தது? மருத்துவர் ராமதாஸ் தூண்டுதல. ஊடகத்துல ஒரு விவாதம் நடத்தணும். நீங்களும் அந்த விவாதத்தை பார்த்திருப்பீங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் லட்சுமணன், துக்ளக் ரமேஷ், குபேந்திரன் இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது நம்ம தலித் அல்லாதோர் இல்ல வந்து தலித்ங்கிற வார்த்தை, தேர்தல் அரசியல் இதெல்லாம் குறிப்பிடுறதே கூட திருமாவளவன் அவர்கள் செய்யற சிறு தவறோன்னு பாக்குறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க. ராமதாஸ் அவர்களை அழைச்சு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நீங்களே தலைமையேற்று நடத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா திருமாவளவன் அவர்களோட ஸ்டேச்சர் வேற மாதிரி ஆயிருக்கும். ஒருவேளை ராமதாஸ் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது அப்ப ராமதாஸ் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க, பாமக எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். இப்படி ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டாரே திருமாவளவன் அவர்கள். நீங்க சொல்ற ஒரு துக்ளக் ரமேஷ், லட்சுமணன், குபேந்திரன் அவங்க மூவரும் மூத்த பத்திரிகையாளர்கள், அனுபவமானவர்கள். அவர்கள் சொல்கிறாங்க. அது நானும் அந்த இன்டர்வியூ பார்த்தேன், முழுமையாக பார்த்தேன், மறுக்கலாம் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற சப்ஜெக்டில் இப்போ அவங்க இதே விசிகாவுக்கு எதிராக அவங்க நடத்தின எதிர்வினைகள் அப்போ தான் அமைதியாக இருந்தாங்களே. அப்போ அது அமைதியாக சமூக சீர்கேட்டை உண்டாக்குனாங்களே, சமூக சீர்குலை உண்டாக்குனாங்களே, சாதிய பிரச்சனை, சாதியத்தை கூர்மைப்படுத்தினாங்களே. இப்போ இவங்க சொல்கிறாங்க 3 பேரும் ஏற்றுக்கிறோங்க, நான் மறுக்கலைங்க. சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை அந்த கான்செப்டை பிஜேபி ஏற்றுக்க தயாராக. இப்போ திமுகவும் விசிகவும் எந்த அடிப்பில் இருக்கிறோம்? கொள்கையில் கொஞ்சம் இணக்கம் இருக்கு. பாஜகவை வீழ்த்தணும், பாசிசத்தை வீழ்த்தணும், சாதியத்தை வீழ்த்தணும். இதே தலைவர் கலைஞர் வந்து நல்ல முடன் இருக்கிறப்ப ஒரு தேர்தல் 2014 நினைக்கிறேன், விசிகா கூட்டணியில் இருக்கான்னு கேட்டப்ப முதல் நாள் வந்து அவங்கள தான் கேட்கணுன்னாரு. ஆனால் அடுத்த நாள் அதே தலைவர் கலைஞர் அறிவாலயத்தில் என்ன சொன்னாருங்க? விசிகா எங்களுடன் இருக்கிறார்கள், விசிகாவும் திமுகவும் கொள்கையில் உடன்பட்ட கட்சி, கருத்திலான சாதி ஒழிப்பு, அனைத்து தலைகளும் ஒரே கொள்கை கோட்பாட்டில் ஒரே இயக்கம், எங்களோட தான் இருக்காங்க அப்படி சொன்னார்ல. இதை வந்து பாஜக சொல்லுமா? சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை பாமக சொல்லுமா? பாஜக சொல்லுமா? இப்ப ஒரே ஒரு விஷயத்துக்கு ரீதியிலான விஷயங்களை பத்தி நாங்க பேசவே இல்லை. மது ஒழிப்புன்னு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது நீங்க தேசிய அளவுல கொள்கையை உருவாக்கணும்னு சொல்லும் போது அங்க ஒரு பாஜகவோட பிரதிநிதி இருந்தா தேசிய கொள்கையை உருவாக்க முடியுமா, உருவாக்குறது என்னென்ன பிரச்சனைகள் அவங்க பேசியிருப்பாங்க. இல்ல நீ சொல்ல கரெக்ட். இப்ப பாமக வளர்ச்சிருந்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் இதற்கு எவ்வளவு போராடுறாரு, என்னென்னலாம் பிரச்சனைகள் வருதுன்னு அவங்க பேசியிருப்பாங்க. திருமாவளவன் அவர்களோட உடன் நிக்கிறோம்னு பேசியிருந்திருக்கலாம். இல்ல இந்த விஷயங்கள் திருமாவளவன் அவர்கள் கேட்டாருன்னா நாங்க உடன் நிக்கிறோம்னு அவங்க பேசியிருந்திருக்க முடியும். இன்னும் இந்த மாநாட்டோட வீரியம் அதிகமாயிருக்கும். மதுவுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கும். இந்த மாநாடு இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு எலவேட் ஆயிருக்கும்னு கேட்கறேன். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். அதுல மாற்று கருத்துல நீங்க என்னதான் கொஸ்டின் வளைச்சு வந்தாலும் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் யார் இருந்தா? பிஜேபி தானே இருக்கு. தேசிய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன் வந்து நான் முன்பே சொன்ன பல விஷயங்கள் மூக்கத்து நுழைக்கிற மத்திய அரசு, தானா வரிஞ்சு கட்டிட்டு சட்டத்தை ஏற்ற முனைக்கிற மத்திய அரசு, மோடி அரசு ஏன் மது ஒழிப்புல கொண்டு வந்தான்? நானே கொண்டு வரணும் சார். 3 வருஷமா ஆட்சியில இருக்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறேன். இல்ல தமிழ்நாடு அரசு தான் அவங்க படிப்படியா குறைச்சிருக்காங்க. 500 வருஷம் இப்ப அடுத்த இஷ்யூ இப்ப ஆயிருக்கு. இப்ப இன்னும் கேட்டா நீங்க சொல்ற இன்னொரு விஷயம், இப்ப நாங்க வச்சிருக்க இந்த கோரிக்கை மனு அந்த சம்பவம் நடந்த உடனே அது நானே சொல்லுவேன், எல்லா விவாதத்தையும் சொல்லியிருக்கேன். தமிழக முதல்வர் அன்னைக்கு போயிருந்தாருனாக்க அந்த மக்கள் கண்ணீரும் கம்பளையும் பார்த்து தானாவே அறிவிச்சிருப்பாங்க, இன்னும் கூடுதல் உடனே அறிவிச்சிருப்பாங்க. அப்ப போகலங்கனால குற்றச்சாட்டு உடனே அந்த மூத்த அமைச்சர் அங்கே போயிருக்காங்க.
அந்த துறை அமைச்சர் உடனே போயிருக்காங்க. ஏவா வேலு அவர் அமைச்சர் இளமை போயிருக்காங்க. உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த கல்வராயன் மலைக்கு பயணம் பண்ணியிருக்காரு. அப்போ எதுவுமே யாரும் நகராமல் அதுக்கான முயற்சி எடுக்காமல் இல்லை. பட் இது வந்து அரசுக்கு வந்து யார் பூனைக்கு மட்டும் மணி கட்டுறது இந்த இஷ்யூ திருப்பியும் ரீஓப்பன் பண்ணது யார்? விசிக்காக தான் பண்ணுறோம். கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாட்டில் கரெக்டாகுமா இல்லையா? மக்களுக்காக தானே போராடுறோம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இந்த 3 ஆண்டு காலத்தில் திமுகவில் விசிகா உள்ளிட்ட 8 கட்சிகள் இருக்குது. 5 கட்சிகள் வந்து மக்கள் பிரதிநிதி இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிகா, காங்கிரஸ் இருக்குது. மற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது. அவங்க மனித மக்கள் கட்சி இருக்குது. இப்போ 5-7 கட்சி இருக்குது. அந்த 3 வருஷத்தில் ஆளுங்கட்சியில் கூட்டணி இருந்துக்கிட்டு நான் யாரும் வந்து குறை சொல்லலை. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிர்வினையாற்ற கட்சி எந்த கட்சி எது அதிகம் எதிர்வினையாற்றுக்கு போராட்டம் நடத்துக்கிறது எந்த கட்சி? ரெக்கார்டு எடுங்க. காவல்துறையில் எங்கே பின்வாங்கிருக்குமா? தோழமை சுட்டுதல் சுட்டி காட்டாமல் இருக்கமா? இல்லை நேரம் முதலமைச்சர் சந்தித்து எங்களுடைய குறைகளை சொல்லாமல் இருக்கா? மக்கள் பிரச்சனை பேசாமல் இருக்குமா? எந்த விஷயத்திலும் முதலமைச்சர் சில அதிகாரிகள் பண்ணுற குளறுபடியால் சில இடங்களில் மாவட்டங்களில் பிரச்சனை ஆகுது. அதையும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கோம்ல. அதுக்கு உதாரணம் மதுரை, இப்போ சேலம் போன வருஷம், பெரம்பலூர் 6 மாதம். இப்போ ஒவ்வொரு சம்பவம் இல்லை. இவர் திருமாவளவன் அவர்கள் தான் மாநாட்டை அறிவிக்கிறாரு. திருமாவளவன் அவர்களை தான் மதுவை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கடைகளை குறைக்கணும், கவர்மெண்ட்ல இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்களே சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதை ஊடகத்தில் பேசும்போதோ, பத்திரிகையாளர்கள் பேசும்போதோ, இல்லை வேற சில கட்சியின் தலைவர்கள் பேசும்போதோ திமுக விசிகாவை கூட்ட சதி நடக்குது, திமுக விசிகாவை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நேற்று மேடையில கூட வந்து யூடியூபர்ஸ்ல வந்து நீங்க இன்டர்வியூ கொடுக்கறதெல்லாம் பிரச்சனைகள் ஆகுது, அது நீங்களாம் போக வேணாம், இல்லை போகும்போது கவனமா போகணுங்கிற பல விஷயங்களை பேசுறாரு. ஸோ மெயின் காசு வந்து திருமாவளவன் அவர்கள் தானே. அவர் பிரச்சனைகளை முன்னெடுக்கிறதுனால தானே இது நடக்குது. நீங்க சொல்றது 2 விஷயத்துல வந்து சரியான விஷயம் தான். தலைவர் பேசுனது உண்மைதான், மறுக்கலாம் இல்லை, சரியாக தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் திமுக அதிமுக கூட்டணிலேருந்து விசிக திமுக கூட்டணிலேருந்து எப்போ வெளியேறணும் இலவு காத்த கிளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு? நிறைய அமைப்புகள் சாதிய மதவாத கும்பலை எதிர்பார்க்குது. 2வது வந்து விசிகோட வளர்ச்சி பிடிக்காத சில போலிய தமிழ் தேசியவாதிகளும் விசிகா வந்து அவங்களுக்கு என்னன்னாக்கா விசிகா வந்து அங்குலும் மங்குலுமா ஒவ்வொரு அங்குலங்களும் வளர்ச்சி அடையுது. 2099 தேர்தலேருந்து மக்கள் தலைவர் மூப்பனா எங்கள் தேர்தல் அழைச்சி வந்ததுலேருந்து தேர்தல் ஏன்னா பின்னடைவு எங்களுக்கு எங்கேயுமே இல்லை. அந்த பின்னடைவு விசிகா வந்து வெளியே வந்துட்டா தனிமைப்படுத்தப்பட்டுரும். விசிகா வந்து தேர்தல் அங்கீகாரத்தை அதாவது எந்த வழியும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. எங்க தலைவர் தெளிவா இருக்கிறாரு. எங்களை ஏற்கிறது யாரும் இல்லைங்க, ஏற்கிறது யாரும் பிறக்கவும் இல்லைங்க. இல்ல இங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டு குற்றவாளிகள் பிடிக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்டிருக்கும் குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை சொன்னது திருமாவளவன் அவர்கள். தமிழ்நாட்டில் தலித் முதல்வராக கூடிய சூழல் இல்லை சொன்னது திருமாவளவன் அவர்கள். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது திருமாவளவன் அவர்கள். மது ஒழிப்பு தான் ஒரே தீர்வு, மதுவை ஒழிக்கணும் இங்க இருக்கக்கூடிய அரசு சொன்னது திருமாவளவன் அவர்கள். அதிமுக வந்து தலைவர் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பொறுப்பேற்கும் போது வாழ்த்துனது, அந்த வாழ்த்துக்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல திருமாவளவன் அவர்கள் கொடுக்கிற குரல் திமுக விசிகாக்கிடையே ஒரு பிளவை ஏற்படுத்துதா, இல்ல வந்து இப்படி ஒரு கூட்டணியில இருக்கவங்க பேச மாட்டாங்களேங்கிற ஒரு விஷயம் எல்லாராலையும் பார்க்கப்படுது. இதெல்லாம் செஞ்சது திருமாவளவன் அவர்களா இருக்கும்போது இதுல எங்க சதி நடக்குதுன்னு புரியல எனக்கு. இல்லை சதி இல்லை, நீங்கள் சொல்கிறப்ப தான். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் இறந்த சம்பவம் தகவல் கிடைச்ச உடனே ஒரு 2 நாள் அப்பயும் அப்படி தான் எல்லா கட்சி நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணிட்டு அங்கேயே 2 நாள் இருக்காரு. முதலமைச்சர்கிட்ட பேசுகிறாரு, அங்கே அந்த பகுதியுடைய அமைச்சர் சேகர்பாபுகிட்ட பேசுகிறாரு. அனைவர்கிட்டையும் பேசி அந்த அடக்கம் பண்ணுறதுக்கான இட வசதியில் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் உயர்நீதிமன்றத்தை அவங்க அணுகுறாங்க. உயர்நீதிமன்றம் கொடுத்த டைரக்ஷனில் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த பேசும் பொருள் ஆக்குனதுனால தானே நீங்கள் வந்து விசாரணை வலை வெளியப்பட்டிருக்கு. உண்மை குற்றவாளி வெளியே வந்திருக்காங்க. உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படலைன்ட்டு அன்னைக்கு நைட்டு பேசுனது தானே சார் கான்ட்ரோவர்சி. அதுதான் சார் பிரச்சனை. அது யதார்த்தமான இருக்கலாம், ஒரு ஐயத்தை தானே உருவாக்குனதுனால நீங்க அது யார சார் கேள்விக்கு உள்ளாக்குது? இது காவல்துறை கேள்விக்குள்ளாக்குது. காவல்துறை யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? முதலமைச்சர் கண்ட்ரோல் தான் இருக்கு. அப்ப யார கேள்விக்கு? அப்பதான் அது அதன் பிறகு தான் உடனே அது அதிரடி மாற்றம் வந்திருக்கா இல்லையா? கவனக்குறைவா இருந்தாலும் அதிரடி மாற்றம் வந்திருக்கா இல்லையா? ஏற்கனவே உளவுத்துறை எச்சரிச்சிருக்காங்களே, அவருக்கு எச்சரிச்சிருக்காங்களே. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு அது அரசோடைய கவனத்துக்கு கொண்டு போறதே பெரிய விஷயம் இல்லையா? உடனடியா முதலமைச்சர் பேசுறாரு. உண்மையான குற்றவாளிகளே இல்லை அப்படின்னு அவர் சொன்னது கருத்தா இருந்தாலும் அதை வந்து செய்தியாளர்கிட்ட சந்திக்காம முதல்வரையே சந்திக்க முடியும். இப்ப உங்கள்கிட்ட பொதுமக்கள் பேசுற மாதிரி முதல்வரை நேரம் அணுக முடியுது. எப்ப திருமாவளவன் அவர்கள் டைம் கேட்டாலும் சிஎம் சந்திக்கிறாரு. 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல நட்புறவு இருக்குன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நம்ம பப்ளிக்ல பேசக்கூடாதுல. அதை பேசினார்னா அப்ப திருமாவளவன் அவர்கள் வேற ஒரு இடத்துல இருந்து பேசுறாரு. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில காவல்துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே சொல்றாருங்கும் போது அது தப்பா புரியாது. இல்ல முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு ஒரு தப்பு இல்ல. சில அதிகாரிகள் தவறு பண்றாங்க, சில அதிகாரியுடைய அணுகுமுறை சரியில்லை.
அரசுக்கு எதிராக இருக்காங்க. எப்படி ஈழத்தமிழர் போராட்டத்தில் எங்கள் தலைவர் உண்ணாவிரதம் இருந்தப்ப தலைவர் கலைஞர் சொன்னாரோ, இப்போ வந்து இதையும் சுட்டி காட்டுறோம். ஆட்சியாளருக்கு ஒரு சில இடத்துல சில மாவட்டம் எல்லாத்தையும் 19 சொல்ல முடியாதுல்ல. நான் கேட்டது தொடர்ந்து விஷயங்கள்ல வந்து திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடும் போது அது வந்து செய்தியாக்கப்படுது. ஆனா வெளியில இருந்து சதி நடக்குது, திமுக விசிகாவை பிரிக்க சதி நடக்குதுங்கிறத எப்படி அவர் சொல்றது சரியா இருக்கும்னு கேட்கறாங்க. இல்ல இது இந்த மாதிரி பேசும் பொருள் ஆகிறதுனால தான் எது சொன்னாலும் இதை கொடியேற்ற விஷயம் பிரச்சனைகள் பேசு பொருள் ஆக்குனது யாருன்னு கேட்கறேன். இல்லை உண்மையை அதான் அரசோடைய கவனத்துக்கு கொண்டு போறாருங்க. கவனத்துக்கு கொண்டு போறப்ப பேசும் பொருள் ஆகுதுங்கிறேன். இப்போ ஆம்ஸ்டாங் விஷயத்த அண்ணன் ஆம்ஸ்டாங் இறப்ப வந்து ஆட்சியாளருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதன் பிறகு அதை எப்படி போகணும் எப்படிங்கிறத கிட்ட இருந்து பார்க்குறாரு. அவர் இருந்தாலும் ஒரு லீடர் இல்லை, அதில் என்ன உண்மை நடந்துக்குது வெளியே கொண்டு வர சொல்றதுல என்ன தப்பு? உண்மையான குற்றவாளி கைது செய்யணுங்கிறப்ப அந்த செய்தியை வெளியில் கொண்டு வந்த பிறகு தான் நீங்கள் அந்த விசாரணை வளையமே நாடு விட்டு நாடு போதா இல்லையா, மாநிலம் விட்டு மாநிலம் போதா இல்லையா, யார் யார் சந்தேகப்பட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்துருக்காங்க, பேரை கொண்டு வந்துருக்காங்க, எத்தனை பேர் இந்த அளவுக்கு விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துருக்காங்க, சில நிகழ்வுகள் நடந்திருக்கு, காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் உண்டாகியிருக்காங்க, அந்த அந்த பகுதியில் அனைத்து அதிகாரிகளும் மாற்றிருக்காங்களே. அப்போ இது அரசோடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுல இவர் இருக்கிறதுனால தான் கவனத்துக்கு கொண்டு போக முடியுது. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல இல்ல அந்த தப்பு அதுல தப்புன்னு எதுவும் சொல்லல சார். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இவர் சொல்றனால நடக்கலாம் வச்சுக்கலாம். திமுக விசிகாவை பிரிக்க சதி நடக்குது அப்படிங்கிற வார்த்தை அது எங்க இருந்து வருதுன்னு கேட்கறேன். அது யாரு பண்றாங்க? யாரும் பண்ணல, எங்களை யாரும் பண்ண முடியாதுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது அதை இங்க இருக்கக்கூடியவங்க கவனப்படுத்துறாங்க. திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு, திருமாவளவன் அவர்கள் கூட்டணி ஆட்சி பத்தி இப்ப பேசுறாரு, மது ஒழிப்பை பத்தி பேசுறாரு, திருமாவளவன் அவர்கள் ஆம்ஸ்டாங் விஷயத்துல இப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசும்போது அது சாதாரணமா அவர் செய்தியாளர்களை சந்திச்சோ இல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அவர் சொல்ற கருத்துக்களை ஊடகத்துல இருக்கவங்க சொல்றாங்க, இல்ல வேற கட்சியின் தலைவர்கள் சொல்றத திமுக விசிகாவை பிரிக்க சதி நடக்குது அப்படின்னு அவர் குறிப்பிடுறது சரியான்னு கேட்க. அவங்களுடைய பார்வை வந்து திமுக விட்டு விசிகா வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது யாராலும் அதை இந்த இப்போ உள்ள சூழலுக்கு எங்கள் கொள்கை ரீதியான கூட்டணி தொடருது. சிஎம் சந்திச்சும் அதான் சொன்னார். அதுக்குள்ளே வெளியில் வந்த பிறகு கூட்டணி ஆட்சி இப்போ சிஎம் பார்த்துட்டு வந்தீங்களே, வந்தவுடனே மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தோம், அழைப்புலாம் நாங்கள் கொடுக்கல, பொதுவாக தான் சந்திச்சு மனு கொடுத்தோம், சிஎம் 2 பிரதிநிதி அனுப்புறேன் பேரை சொல்லிட்டு வந்துட்டேன். பாரதி அண்ணன் அவர்களையும் இளங்கோன் அவர்களையும் அவர் அனுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி கூட்டணி ஆட்சி தேர்தலுக்கு இன்னும் 16-17 மாதம் இருக்குது, அப்போ பேசுவோம். இது டிகேஎஸ் அண்ணன் இளங்கோன் வந்து அடுத்த தலைவர் சந்திச்சோன்னு வந்தோடனே ஒன்று நடக்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னொன்று சொல்கிறீங்களே, ஏன் கூட்டணி ஆட்சி பற்றி ஒரு விவாதம் வந்துச்சு, ஒரு வீடியோவை போட்டுட்டு மறுபடியும் அதை டெலீட் பண்ணிட்டு அட்மின் ஏதோ தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வீடியோவை போட்டு கூட்டணி ஆட்சி பத்தி திருமாவளவன் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோன்னே தானே சார் கேள்வி வருது. இல்லை முதல்ல இது ஜோக்கா இருக்கு இந்த விஷயம். இந்த கேள்வியே முதல்ல பழைய வீடியோங்கிறது ரொம்ப தவறு. போன வாரம் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்து சொல்றாரு, கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், எளிய மனிதன் கையிலும் ஜனநாயகம் அப்படிங்கறத வந்து தொடர்ந்து சொல்றாரு. அதை நான் மறுக்கல. இப்ப அந்த வீடியோவை திருமாவளவன் அவர்கள் பேச்சுல போட்டதுக்கு அப்புறம் அப்படியே இல்லாம அதை டெலீட் பண்ணது, இது என்ன காரணம்? அது காரணத்தை சொல்றேன். இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குறது இன்று நின்று கேட்கல. ஐயா மக்கள் தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து நாங்க கூட்டணி வந்ததுலேருந்து தேர்தல் அரசியல் வந்தது அப்போ கேட்கப்பட்ட விஷயம் தான். அது தலைவருடைய கோரிக்கை தான் அது. ஆக அந்த மண்டல கூட்டத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த 4 மாவட்டத்துக்கான மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் கூட்டம் உளுந்தூர்பேட்டையில் 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டுக்கான மண்டல ஆய்வு கூட்டத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு. 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கப்ப நாம் வந்து ஆரம்ப மூப்பனார் காலத்திலேருந்து வந்து நம்ம கோரிக்கை வச்சுட்ருக்கோம், ஏன் நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கையை ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ கண்டென்ட்ஸ் வந்து ஏன் இதை எப்படி போட்டு டெலீட் பண்ணின்னு கேட்குறீங்க, ஒரு கொஸ்டின் எல்லாருமே கேட்குறாங்க. எப்பவுமே ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா அது முழு வீடியோ லைவ் போகுது, ஆனால் அந்த சம்பவம் இந்த நிகழ்வு வந்து 2 நாள் கழிச்சா நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். 2 நாளாக அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரே யாரும் முழுமையாக கேட்கல. முன்னாடி 5 நிமிஷம் என்ன பேசினார், பின்னாடி என்ன 5 நிமிஷம் பேசினார், அதை யாரும் எந்த ஊடகவியாளரும் பார்க்கல. அந்த கண்டென்ட்ஸ் கட் பண்ணதை மட்டும், கண்டென்ட்ஸை கட் பண்ணி போட்டது மட்டும்தான் விவாத பொருளாக எடுத்துறாங்க. அதில் அந்த 1.5 மணி நேரத்தில் என்ன சப்ஜெக்ட் பேசினாருங்கிறத யாரும் கவனிக்காம, இது என்னன்னாக்க இது எங்களுடைய கோரிக்கை, நீண்ட நாளைய கோரிக்கை. அட்மின் சரி, அட்மின் அது மறுக்க முடியாது. நான் சொல்றேன் அட்மின் இருந்து உங்களுக்கு அப்படியே டைவர்ட் ஆகல. எச் ராஜா போட்டா மட்டும் அட்மின் ஏத்துக்குங்க, எங்க தலைவர் போட்டா மட்டும் தப்பா? எச் ராஜா போட்டதும் போது நிறைய கிண்டல் பண்ணது யாரு? அது உண்மைதான், மறுக்கல. இப்போ நாங்க என்ன நடந்து கேட்கணுமா, அன்னைக்கு என்ன நடந்து, எங்க இருந்தார் தலைவர், அதை யோசிக்கணும்ல. அன்று காலை டெல்லியில் இருக்காரு, 7:15 மணிக்கு டெல்லி டு சென்னை வராரு, 10:45 சென்னை டு மதுரை ஃப்ளைட்டு. ஏர்போர்ட் விட்டு வெளியில் வரல, கனெக்டட் பிளே இறங்குறாரு, அடுத்த ஃப்ளைட் உள்ளுக்கே ஏறாரு. இப்போ இறங்கின உடனே தகவல் தெரியுது, மதுரையில் இறங்குறாரு. ஊடகவியலாளர் கேட்குறாங்க, எனக்கு தெரியல, நீங்கள் சொல்கிறீங்க, நான் காரில் உட்காந்து போய் அட்மினை கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னாரு.
கூப்பிட்டு பேசினார். காரில் உட்காந்து ஏன் ஏப்பா டெலீட் பண்ணின்னு கேட்டேன். இல்லைன்னா உங்களை கேட்காம நாங்கள் போட்டுட்டோம், அந்த கண்டென்ஸ் 2.5 நிமிஷம் கட் பண்ணி போட்டோம். போட்ட பிறகு டைட்டில் அதுக்கான சுருக்கத்தை நாங்கள் போடல, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். உங்களை கேட்டுட்டு போட்டுலாம் தான் திருப்பி 2 தடவை டெலீட் ஆனது. அவங்க 2 அட்மின் இருக்காங்க. இதில் ஐடி விங் ஒன்று இருக்குது, அஃபிஷியல் ஒன்று இருக்குது, அவருடைய ரெகுலர் டூர் பார்க்குறது. இப்போ அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி போடல. அந்த சின்ன அதாவது தலைவனாஜி போயிட்டு தான் பண்ணுவாங்க தான் டெலீட் பண்ண தவிர மறுபடியும் தலைவர் மதுரை வீரன் கூப்பிட்டு பேசின பிறகு அதுக்கான சுருக்கத்தை வச்சு தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே போடுவாங்க. இல்லை அதாவது தொடர் பயணத்தில் இருக்காருங்களே, எப்பயும் ஒவ்வொரு கண்டென்ட்ஸும் போடுவோம். இது வந்து முக்கியமான கண்டென்ட்ஸ் இருக்க கேட்காம போட்டோமே அப்படிங்கிற ஒரு நிலையில இப்ப நானும் தான் செய்திகள் எல்லாம் வந்துருச்சு. கூட்டணி ஆட்சி பத்தி திருமாவளவன் அவர்கள் நீண்ட நாளை கோரிக்கை தானே, இது புதுசா ஒன்றும் இல்லையே. அப்படியே இருந்தாக்க அந்த விஷயத்த வந்து இறங்கினவனே ஏன் பத்திரிகையாளை கேட்டவனே பேசி திருப்பி அதே அட்மின்ல திருப்பி போட வைக்கிறாரு, முழுமையாக கேட்குறாரு. அந்த 2.5 நிமிஷம் வீடியோ அவரே கேட்குறாரு. இது நம்ம நீண்ட நாள் கோரிக்கை தான் மறைமலை நகரில் பேசுனது போடுக்குமா சொல்லி சுருக்கமாக 4-5 அப்போ எந்த வரையும் போடல, ஸ்பீச் மட்டும் போடுது. அதுக்கான ஒரு 10 வரி சுருக்கத்தை போட்டு நீண்ட நாள் கோரிக்கை, எங்களுடைய தொடர் கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லி போன்றாரு. அப்புறம் 2வது அப்படி யாராவது பயந்துக்கிட்டு உடனே நீங்கள் ஊடகங்கள் என்ன மாதிரி போட்டாங்க, யாரை பயந்துக்கிட்டு மிரட்டல் விட்டாங்க, பயந்துக்கிட்டு எடுத்துட்டோம். எங்களை மிரட்டுறது யாரும் இல்லைங்க. இவர் எங்கள் தலைவர் வந்து நான் வந்து விசிகால இருக்கங்கனால அவர் ஒரு சுயம்பு தலைவர். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வரலாறு இருக்குது. திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அண்ணா திமுக ஒரு வரலாறு இருக்குது, அனைத்து கட்சி தலைவர்களுக்கு, காங்கிரஸுக்கு ஒரு வரலாறு இருக்குது, பிஜேபிக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் விசிகாவுக்கு வரலாறு அவரே தான். அவர் போட்ட பாதையில் தான் நாங்கள் நடக்கிறோம். தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் பயணம் பண்ணுறோம். பாதை அமைத்து பயணிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அமைக்கிறவங்களுக்கு தான் வெளியே தெரியும். 19 பேசிட்டு போயிடுவாங்க, 19 பேசிட்டு போயிடுவாங்க. ராஜா அட்மின் போட்டால் அட்மின் சொன்னால் ஏற்றுக்குங்க, எங்கள் தலைவர் போட்டால் மட்டும் அட்மின் அதை விவாத பொருளாக்குறதா? எங்களுடைய நிலைப்பாடில் இன்னைக்கு பின்வாங்க மாட்டாங்க. அந்த கூட்டணி ஆட்சி மாறுங்க. இப்ப அவர் குறிப்பிடுறது வந்து திமுகவுக்கு கொடுக்குற ஒரு நெருக்கடியோ? அதாங்க, அப்படிலாம் இல்லைங்க. நெருக்கடி அங்கே அப்படியா இருந்தால் போன தடவை 6 சீட்டுக்கு கையெழுத்து பண்ணோம். ஏற்கனவே 10 கொடுத்தாங்களே. 2011 10 கொடுத்தாரு தலைவர் கலைஞர். 11 10 கொடுத்தா 16 மக்கள் நல கூட்டணி. அப்படி இருந்தால் 21 நாங்கள் யாருக்கே ஒத்துக்கிட்டோம். எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எங்களுடைய இலக்கு அடையணும். எதிரி புது இலக்கு தானே, இலக்குல ஒண்ணு தானே உங்களுடைய கொள்கை. இலக்குல ஒண்ணு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ங்கிற கூட்டணி ஆட்சி. அப்படிங்கும் போது அடுத்த எலெக்ஷனுக்கு அதை வந்து ரொம்ப வீரியமா முன்னெடுப்பாரோ திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருதுல்ல? சொல்றது கரெக்டுங்க. அதாவது கலைஞர் 10 தொகுதி சீட்டு கொடுத்தாரு, ஏன் திமுக 6 கொடுத்தாங்க அப்படின்னு பல்வேறு. அப்பயே திருமாவளவன் அவர்கள் பேசினாரு. இதுல கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. என்னன்னா அவர்கள் சொன்னாரு மேலவை உருவாக்கப்படும், அதுல சீட்டு கொடுக்கப்படும், சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருங்கிறதுலாம் அப்ப சொன்னாருங்க. அப்ப இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2006 9 கொடுத்தாங்க, 2 தான் வெற்றி பெற்றோம். மங்களூர் 2 காட்டுமான வெற்றி பெற்றோம். 6 4 ஜெயிச்சிருக்குமே. சதவீதத்தை பாருங்க, வீழ்ச்சியா வளர்ச்சியான்னு. அரசியலை பொறுத்து விசிகாவோட அரசியல் வரலாற்றில் அங்களும் அங்குலமாக நகர்ந்தாலும் வளர்ச்சி நோக்கி தான் தலைவர் முடிவெடுப்பார். தவிர கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்த திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த எலெக்ஷன்ல முன் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி? இல்ல, எங்களுக்கு கோரிக்கை வைப்போம். எப்பயும் வைக்கிறோம். அது இல்ல 30 காலத்துல வைக்கிற கோரி இன்னும் நாளைக்கு வைப்போம், என்னைக்கு வைப்போம். கோரிக்கை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா ஏத்துக்கலன்னா சூழல் மாறுங்க. ஏன் மாறாது? யார் சொன்னா மாறாதுன்னு? விசிகாவுக்கு பொது தொகுதி தர முடியும்னு சொன்னாங்க. காலம் உண்டா இல்லையா? கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மற்ற ஓட்டு விழான்னு சொன்னாங்களா இல்லையா? எப்படி வந்து இப்போ பொது தொகுதியில் நீங்கள் நாங்கள் 2 எம்எல்ஏ இருக்கீங்க. ஆளுநர் ஷானவாஸ், SS பாலாஜி இருக்காரு. தர முடியாதுன்னு சொன்ன இதே திமுக அதிமுக தந்திருக்காங்களா இல்லையா? ஏன் மாற்றம் வராது? அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய நிலைப்பாடு மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அந்த கான்செப்ட்ல இருக்காங்க திராவிட திமுக. நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா, எங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய வேட்கையும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து கூட்டணி ஆட்சி வேணுங்கிறது எங்களை தொடர்ந்து முன்னிறுத்துவோம், வலியுறுத்துவோம், கேட்போம். காலம் மாறும், கனியும். அது அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அடுத்த தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆட்சின்னு ஒரு விஷயத்த நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம். திமுக கூட்டணி ஆட்சி பத்தி எந்த முடிவுகளையும் எடுக்கல அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கும்? அது தலைமை முடிவு எடுக்கும். இப்போ அந்த நேரம் 16 மாதம் இருக்குன்னார்ல, இன்னைக்கு 16 மாதம் 17 மாதம் இருக்குன்னா, இன்னும் அதில் 1 வருஷம், அதில் ஒரு 4 மாதம், இல்லை ஒரு 3 மாதம், 17 மாதம் இருக்கு. 16 மாதம் நாங்கள் பேசியிருக்கவே மாட்டோம். திருமாவளவன் அவர்கள் திடீர்னு பேசவும் அந்த வீடியோவை போடவும் எங்களுக்கு எல்லாம் மறுபடியும் ஒரு டைம் ஞாபகம் வந்து நாங்கள் மறுபடியும் திருமாவளவன் இல்லை இது 35 ஆண்டுகள் கோரிக்கை தானே வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் உங்க கவனத்துக்கு வந்திருக்கு. ஊடகவியலாளர் கவனத்துக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கு. கவனப்படுத்தணும்னு ட்வீட் போட்டது திருமாவளவன். எல்லாம் இப்போ நேற்று மதுரை இஷ்யூ கேள்விப்பட்டீங்க. அதே டெல்லியில் இருக்கப்போ தான் கொடிக்கம்பத்தை எடுத்தாங்க. அதான் நேற்று கம்பீரமாக எந்த ஜேசிபி வச்சு கொடிக்கம்பம் தூக்கிட்டு போனாங்களோ அதே ஜேசிபி வச்சு நீங்கள் மாலை போட்டு தலைவருக்கு வரவேற்பு கொடுத்து கொடியேற்றி வந்திருக்கோம்.
அதே போல சேலத்தில் நடந்தது. அதே போல பெரம்பலூர்லேயும் பேனர், கட்சி தலைவருடைய பிறந்தநாள் பேனர் கிழிச்சாங்க. 4 ரோடு மெயின் பைபாஸில் எல்லா கட்சியும் வைப்பாங்க, ரெகுலர் நாங்களும் வச்சோம். காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க, புது எஸ்பி வந்தார். லோக்கல் போலீஸ் மனநோயாளிகள் இருக்காங்க, அது யாரும் ஒரு சிலர் தான், எல்லாரும் சொல்ல முடியாது. சாதிய மனநோயாளிகள் வந்த எஸ்பிட்டு தவறான மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க. அவர் நான் அந்த இடத்துல விசிட் பார்க்க போனேன்னு சொல்லி பேனர் கிளிக்கிறாங்க. ஃபோட்டோ வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கிளிக்கிறாங்க. உடனே நாங்கள் அதே உயரதிகாரிட்ட பேசுகிறோம். உயரதிகாரி பேசின பிறகு ராங் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஸோ சாரி. உடனே திருப்பி பேனர் ஃப்ளெக்ஸ் உடனே அடித்து மறுபடியும் பாலத்தில் ஓட்டுறோம். அப்போ அதிகாரிகள் கீழே உள்ள ஒரு சில அதிகாரி சொல்ல தவறான தகவல் தானே. இப்போ அது தமிழ்நாட்டு அதிகாரி வந்திருந்தானே அவர் தெரியும் விசிகா பற்றி. சிக்கலே அதுதான், ஒரு சில அதிகாரிகளுடைய மனநிலை தான் பிரச்சனையே. ஓகே, நிறைவா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க, அந்த மாநாடு வெற்றிகரமா அமையணுங்கிற வாழ்த்துக்கள். இப்போ அதில் முதல்ல இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கீங்க. மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனடியாக தமிழக அரசு செய்ய வேண்டியது என்ன நினைக்கிறீங்க? அதான் நாங்கள் கோரிக்கை முன்னாடி 4 அஜெண்டா கொடுத்துருவோம், 4 கோரிக்கை வச்சுக்கோங்க. அந்த 4 கோரிக்கைகளை ஒட்டி மாநாட்டில் ஏதாவது அறிவிப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். ஒரு செயல் திட்டத்தை கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர் தோழமையோட, இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கன்னு. வருகின்ற திமுக பிரதிநிதிகள் பேசுவாங்க, இல்லை தமிழக முதல்வர் ஏதாவது அப்போவே அந்த துறையோட அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த இஷ்யூ பேசும் பொருளானது அவரே தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்காருங்க. அதில் அதே அந்த அறிக்கை போதும். அது மீண்டும் பேசும் பொருளானது அவர் அமைச்சர் முத்துசாமி அண்ணன் கொடுத்தது. அவங்க கொள்கை ரீதியான மாநாடு நடத்துகிறாங்க, கூட்டணிக்கு அதுக்கு முடிச்சு போடாதீங்க அறிக்கை விட்டார். அமெரிக்காவில் முதல்வர் இருந்தாலும் இங்கே இருக்க அமைச்சர்கள் தெளிவாக ஹேண்டில் பண்ணாங்க. யாரோ ஒரு சிலர் திமுகவில் இருக்கவங்க எங்கே நாங்கள் இருக்கிறது பிடிக்காதவங்க ஒரு சிலர் குதிரக்காமல் பேசினாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது காலம் மாறும். முடியாதுன்னு சொன்னவங்க, எங்களை விமர்சனம் பண்ணவங்க, நாங்கள் கூட்டணி வெளியேறணும்னு சில பேர் திமுகவில் இருக்கவங்க அதிமுகவில் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் தான் இருக்காங்க. விசிகா இருக்கக்கூடாது, அதிமுக இருக்காங்க. அதிமுக முடிவெடுத்தாலும் அதில் சில எதிர்ப்பு இருக்கு இல்லையா, எனக்கு இருக்குங்களா இல்லையா? அது அம்மையார் காலத்துலேருந்து இருக்குல்ல. அதே மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்குது, எல்லா இதுலையும் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அதில் எங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் நல்லா இருக்கணும், விசிகா அங்குலம் வளர்ந்தாலும் நல்ல முடிவெடுக்கிறாரு, அரசு ரீதியான வளர்ச்சி நோக்கி போகிறாரு, ஒருத்தர் எங்களை விமர்சனம் பண்ணுறாங்கன்னாங்க, அவங்க உண்மையுமே எங்களுடைய வளர்ச்சி நோக்கி விமர்சனம் பண்ணால் அதை ஏற்றுக்க தயார். இருக்கிற இடமே தெரியக்கூடாது, விசிகா தனிமைப்படுத்த பண்ணணும், அரசியலேருந்து அப்புறப்படுத்த பண்ணணும், எந்த கூட்டணியும் போயிடக்கூடாது. நாங்கள் கேட்குறோம், நாங்கள் தனிச்சு நீங்கள் ஓட்டு வாங்கி காட்டிருக்கோமா? இது வரைக்கும் இல்லை. அப்போ எங்கள் தலைவருடைய எடுக்கிற ஒரு மக்கள் நலனை ஒட்டி எடுக்கிற முடிவெடுப்பில் தான் இன்று நாங்கள் வலுவான ஒரு பதிவு பெற்ற ஒரு ரெகக்னிஷன் வாங்கியிருக்கோம். அதிமுக கூட்டணியில் போனால் தான் மதிமுக, தேமுதிக, பாமக அங்கீகாரம் பெற்றதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் இன்றைக்கி அங்கீகாரம் கிடச்சிருக்கா இல்லையா? கூட்டு முயற்சி தானே இது. எல்லா மேடையும் சொன்னாங்க, இதே எல்லா ஊடகவியாலும் சொன்னாங்க, திமுக கூட்டணியில் போய் எந்த கட்சி அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு. இந்த தடவை கிடச்சிருக்காங்களா? அப்போ அது கூட்டு முயற்சி, கூட்டு நட்புறவு தானே, கொள்கை ரீதியான அணி தானே இது. அதில் மாற்றுக்கிறது இல்லைல்ல. அவங்க யார் பகல் கணக்கானோ பகல் கனவு பலிக்காது. தேர்தலுக்குன்னு 16-17 மாதங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாம் தலைவர்கள் இருக்கிற முடிவு. நான் ஒரு தொண்டன். மது ஒழிப்பு குறித்த திருமாவளவன் நிலைப்பாட்டில் ஒத்து இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சீக்கிரமா மதுக்கடைகளை மூடுவார்னோ இல்லை அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல இருப்பார்னோ நம்புறீங்க? கண்டிப்பா 100% நம்புறோம், அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள், அதன் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுகிற கருத்து பல்வேறு இடங்கள்லையும் விவாத பொருளாக மாறுறது, மக்களால் கவனிக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போது, நேற்று ஒரு அவங்களுடைய மீட்டிங்கில் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறாரு, யூடியூப்ல போய் எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சில பெயர்களை குறிப்பிடுறாரு. அதில் உங்கள் பெயரும் இருக்கு. எல்லாரும் போய் கவனமாக பேசணும் அப்படிங்கிறது. உங்களை யாரையுமே குறை சொல்லல அவர். எல்லாரும் என்னைய மாதிரியே ரொம்ப வெகுளியா மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிடுறாங்க. அது திமுக விசிகாவை பிரிக்கணும்னு நினைக்கிற சில பேருக்கு உதவிடுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. எதற்காக பேசுறாரு? ஒரு பள்ளி ஆசிரியர் மாணவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கான வழிகாட்டுதல் தான் அது. ஒரு மாணவர் தவறு செய்தாலும் தவறு செய்யக்கூடாதுன்னு பாதுகாக்க வேண்டியது ஆசிரியரோட கடமையா இல்லையா? மகன் சரியா இருக்கணும்னு தந்தை பாதுகாக்கிறாரா இல்லையா? மற்ற தலைவர்கள் சில வீடியோக்கெல்லாம் பார்க்குறீங்களா, கண்ணாமன்னு எந்த குறிப்பு இல்லாமல் அவங்க பாட்டு எழுதி வச்சுட்டு கண்ணாமன்னு பேசிட்டு போகிறாங்களா? கூட்டணி சில நேரம் உடையதா இல்லையா? வெளியிலேருந்து பேசிட்டு என்ன வேணால் பேசிட்டு போயிடறாங்களா இல்லையா? ஆனால் நாங்கள் பேசுகிறது மக்களை படிச்சிருக்கோம். எங்கள் தலைவர் மக்களை படிச்சிருக்காரு, மக்கள்கிட்ட களத்தில் நிற்கிறாரு. அந்த அனுபவ ரீதியாக சில பேர் இலவு காத்துக்கிலே காத்துக்கிட்டு இருக்காங்க. விசிகா உடஞ்சிடாதா, வெளியில் வந்துடாதா அப்படிங்கிற ஊடகவியாளர் சந்திக்கிற அது விவாதத்தில் கலந்துக்கிற தோழர்கள், தம்பிமார்கள், என்னை போன்றவர்கள் யதார்த்தவாதிகள், என்னை போன்று நான் என்ன இன்புட் இருக்கோ அதை மக்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அதில் கவனமாக பேசுங்க, தெளிவாகவும் பேசுங்க, கவனமும் பேசுங்க. எங்களை நல்வழிப்படுத்துகின்ற எங்களோட ஆலோசனை வழங்குகின்ற தலைவர் தான் எங்கள் தலைவர். ஒரு தந்தைக்கு மகனுக்கு தந்தையாகவும்
பள்ளிக்கு மாணவனுக்கு ஆசிரியராகவும் நல்வழிப்படுத்துகின்ற ஒரு ஆலோசனை தான் வழங்கியிருக்காரு தவிர எந்த இடத்தும் எந்த உள்நோக்கமோ அதில் கூட்டணி உடையும் அப்படிங்கிற அந்த பார்வையில் இல்லை. கூட்டணி பற்றி தலைவர்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இல்ல அதன் காரணமாக இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. 2026 வரைக்கும் நான் யூடியூப்ல இன்டர்வியூ கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் தலைவருடைய கருத்தின் காரணமா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல நம்ம மக்களோட இன்னும் அதிகமா மக்கள்கிட்ட போய் உங்களுடைய கட்சியோட கருத்துக்களை சொல்ல வேண்டியதும், திருமாவளவன் அவர்கள் என்ன நினைக்கிறாருங்கிறத சொல்ல வேண்டியதும் கடமை இல்லை. நம்ம பேட்டிகளுக்கு வராம தவிர்க்கிறது சரியா? இல்லை, அவர் நேற்று ஒரு அண்ணன் வன்னியரசு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. நானும் அங்கே இருந்தேன். அறிவிக்கிறப்ப எல்லாம் தான் இருந்தோம். ஒரு அன்னைக்கு காலையில் ட்வீட்டு நானும் பார்த்தேன் அவர். இப்போ நானே இந்த அரங்கத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் ரெண்டு ஒரு நாளாக நீங்கள் வேண்டுகோளுக்கு எனக்கு தான் வந்தேன். நானே வந்து தலைவருடைய ஆணைக்கணுங்க இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் 2026 தேர்தல் நடைபெற்ற முடிவு வரைக்கும் இதுபோல் நேர்காணல் தவிர்க்கலான்னு நானும் முடிவு எடுக்கேன், தலைமை கேட்டுப்பட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறது கட்சியோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும்னு சொல்கிறீங்க, அல்லது மக்கள் அப்படி இருக்கலாம் சொல்கிறீங்க, அது கட்சியோட நலன் நோட்டி சொல்கிறீங்க. அப்படி ஒரு நிலை மக்கள் பிரச்சனை வரப்போ தலைவருடைய ஒப்புதலோடு அந்தந்த பகுதி பிரச்சனைகளை ஒட்டி கண்டிப்பாக தலைவர் அனுமதிப்பார். அந்தமாரி பேசாமல் நாங்கள் எங்கள் உரிமையை எங்கேயும் பேசாமல் இருக்க முடியாது. தலைவர் ஜனநாயகமாக எங்களை வந்து நல்வழிப்படுத்தி ஆலோசனை கொடுத்து அனுமதி கொடுப்பார். அனுமதியோடு பேசுவோம், அது ஒன்றும் தப்பு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.